மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஸ்ரீ ராதா கல்யாண டிரஸ்ட் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவம் கடந்த 14ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று கீத கோவிந்தம், அஷ்டபதி பஜனை, நாம சங்கீர்த்தனம், திவ்ய நாம பஜனை, சங்கீத உபன்யாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று 70வது ஆண்டு ராதா கல்யாணம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உஞ்சவத்தி அஷ்டபதி பஜனை, திவ்ய நாம பஜனை மற்றும் பாகவத பஜனைகளுக்கு கோலாட்டத்துடன் ஆடிப்பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்தனர். அதனையடுத்து திவ்யநாம பஜனை, திருமாங்கல்ய தாரணம் எனப்படும் ஸ்ரீ ராதா கல்யாணம் நடைபெற்றது. இதனையடுத்து மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. முன்னதாக பெண்கள் பங்கேற்று திருமணம் சம்பந்தமான சடங்குகளை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆடிப்பாடி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலை அடுத்துள்ளது கதிராமங்கலம். இங்குள்ள சித்தர்புரத்தில் அருள்வாக்கு சித்தர் திலகராஜ சுவாமி அவர்களால் 18ஆம் படி சங்கிலி கருப்பண்ண சுவாமி, விநாயகர், பாலமுருகன், வராகி, சடாமுடி சித்தர், ஜடா முனேஸ்வரன், அகோர வீரபத்ரன், மகாகாளி, ஸ்ரீ மாரியம்மன், சப்த கன்னிகள் சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையில் புனித நீர்க்கடங்கள் வைத்தும் வேத விற்பனர்களை கொண்டு 2 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. யாகசாலையில் மகா பூர்ணாகுதி நடைபெற்று பின்னர் புனித நீரடங்கிய கடங்களை சிவாச்சாரியார் தலையில் சுமந்து சென்று மேலத்தாளம் முழங்க 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் அருளை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் மாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உப்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்து ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் மற்றும் ஐயனார் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 14ஆம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 16ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அரிஹாரபுத்திரர் ஐயனார் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து எல்லை பிடாரியம்மனுக்கு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ எல்லை பிடாரியம்மனை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஊராளிப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி நேற்று முன்தினம் காலையில் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. அன்று மாலை முதற்கால யாக பூஜையும் தொடர்ந்து நேற்று 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகளும் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜையை தொடர்ந்து யாகசாலையில் காசி, ராமேஸ்வரம், கரந்தமலை உள்ளிட்ட புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வந்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்த குடங்கள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித தீர்த்தம் கலசத்தில் ஊற்றப்பட்டது. அப்பொழுது கோவிலை சுற்றி நின்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. இதில் காத்தம்பட்டி, ஏரக்கப்பட்டி, எட்டையம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஊராளிப்பட்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய், அவுல், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். பின்னர் மூலவர் பகவதி அம்மனுக்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகின்றார். இங்கின்று தைப்பூசத்தை முன்னிட்டு 13ஆம் கடைசி நாள் நிகழ்வாக நேற்று முருகப்பெருமானுக்கு மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் தீர்த்தக்குடம் காவிரி எடுத்து வந்ததும் மூலவர் உற்சவ முருகப்பெருமானுக்கு சிகக்காய் பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் தங்க கவச சிறப்பு அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் மாலை முருகப்பெருமான் மின் தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் இதில் வழிநெடுக தேங்காய் பழம் உடைத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ஆரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வேதநாயகி சமேத பாண்டீஸ்வரர், ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணர், ஸ்ரீ மகா மாரியம்மன், பிடாரி ஸ்ரீ செல்லாண்டி அம்மன், ஸ்ரீ மலை கருப்பண்ண சுவாமி, குளத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை கருப்பண்ண சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8:20 மணிக்கு மேல் 10:01 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜை பூர்ணாகதி, அதற்கு பிறகு கலச புறப்பாடு, திருக்கோவிலை சுற்றி வந்து பாண்டீஸ்வரர் மற்றும் பிடாரி செல்லாண்டி அம்மனுக்கு முதலில் கோபுர விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தன. நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் 18 அடி உயர ஒற்றை கல்லினாலான உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் காலை 10:30 மணியளவில் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், 1008 லிட்டர் பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பொதிகை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் விநாயகப் பெருமானுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு ரோஜா மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. பின்னர் அலங்கார தீபம், கும்ப தீபம், ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது. நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் மாசி மாதம் சங்கடஹர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சித்தி விநாயகருக்கு மஞ்சள், திருமஞ்சன பொடி, மாவு கரைசல், பால், தயிர், பழங்கள், தேன், நெய், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு அருகம்புல் மாலை, எலுமிச்சை பழ மாலை, வண்ணமலர் மாலைகள் கொண்டு சர்வ அலங்காரம் நடைபெற்றன. பின்னர் விநாயகப் பெருமானுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடைபெற்றன. நிறைவாக தேங்காய் தீபமேற்றி மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற
அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு கன்னிமூல விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் விநாயக பெருமானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் அலங்காரம் செய்து பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியின் கரையோரம் தென் தமிழகத்தில் மிகவும் ஆன்மீக சிறப்பு பெற்று நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன. நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கோவிலில் மாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா கடந்த 9ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி நம்மாழ்வார் பரங்கி நாற்காலி, ஆளும் பல்லக்கு, புன்னைமர வாகனம் மற்றும் திருப்புலி வாகனத்தில் மாட வீதி மற்றும் ரத வீதிகளில் உலா வருதலும் கருட சேவையும் நடைபெற்றது. 9வது நாளான நேற்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக காலையில் விஸ்வரூபம், திருமஞ்சனம், நித்தியல் கோஷ்டியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 7:15 மணிக்கு சுவாமி நம்மாழ்வார் திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற ரத வீதிகளில் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர உற்சாக முழக்கமிட்டு ஆரவாரத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். பக்தர்களின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ரத வீதிகளில் வலம் வந்த தேர் முடிவில் நிலையை வந்தடைந்தது. விழாவில் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகள், கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் தேதி இரவில் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் எழுந்தருளும் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி இரவில் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரியார்களுடன் எழுந்தருளும் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி மாசி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. வேங்கடவன் அண்ணனான பெருமாளே, விண்ணகரில் வரமருளும் ஒப்பிலியப்பத் திருமாலே. ஏழுமலை வேங்கடவன் அண்ணனான பெருமாளே, விண்ணகரில் வரமருளும் ஒப்பிலியப்பத் திருமாலே. சிறுவயது பூதேவியை மனம் முடித்த நாரணா, ஒப்பிலாத நைவேத்தியம் தன்னை ஏற்றுக்கொண்ட பூரணா. சிறுவயது பூமாதேவியை மனம் முடித்த நாரணா, ஒப்பிலாத நைவேத்தியம் ஏற்றுக்கொண்ட பூரணா. ஹரிநாராயண 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 கோவிந்தா, ஹரிநாராயண 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 கோவிந்தா, ஹரிநாராயண 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 கோவிந்தா, ஹரிநாராயண 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 கோவிந்தா. அல்லிக்கேணி பெருமாளின் ஏகாதசி தரிசனம், திருவடி பணிந்தாக்கு சாரதியின் கரிசனம். அல்லிக்கேணி பெருமாளின் ஏகாதசி தரிசனம், திருவடி பணிந்தார்க்கு சாரதியின் தரிசனம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கநாதமே, சொர்க்கவாசல் தரிசனம் பேரின்ப மோட்சமே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கநாதமே, சொர்க்கவாசல் தரிசனம் பேரின்ப மோட்சமே. குலம் தரும் செல்லும் தந்திருமற்றுமடியால் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விதும் வருளும் அருளோடு பெருநிலமளிக்கும். பலம் தரும் மற்றும் தந்திடும் தாம் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா, ஸ்ரீரங்கா எனும் நாமம். சென்னை அண்ணா நகர் மேற்கு பாடிக்குப்பம் சாலையில் பெரியார் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில்
மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட யாகசாலைகள் அமைத்து 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்று கலச புறப்பாடு, தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர புதிய கலசத்தில் புனித நீர் ஊற்றி மாபெரும் மகா கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் அண்ணா நகர், மேற்கு பெரியார் நகர் பகுதியில் உள்ள பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள அனைத்து துறை அரசு அலுவலக வளாகம் முன்பு எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அமிர்தவர்ஷினி சமேத ஸ்ரீ வர்ண ஜலேஸ்வரர் கோவிலில் பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது. வேதா, அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாச சாந்தி பூஜை, விமான கலச ஆகர்ஷணம், யாக பூஜை, வேத பாராயணம், பூர்ணாகதி, தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று விமான பாலாலயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், கிராமவாசிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமணி குடும்பத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர்.